நான் ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். என்ன கதைன்னு கேட்கலாமா? ஆனா இந்த கதையோட முடிவுல நான் உங்ககிட்ட 3 கொஸ்டின்ஸ் கேட்பேன். அத என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி யாரு கரெக்டா ஆன்சர் சொல்றீங்களோ அவங்களுக்கு இந்த மந்தோட எண்ட்ல ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜாவும் ராணியும் இருந்தாங்களாம். அந்த ராஜாவுக்கு 2 பசங்க. ஓகேயா? இந்த ராஜாக்கு 2 பசங்க. பெரியவன் பேரு ராமு, சின்னவன் பேரு சோமு. அந்த ராஜாவுக்கு ரொம்ப நாள் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வயசானதுனால அவருக்கு உடம்பு சரியில்லை. அப்போ ராஜாவும் ராணியும் நைட்டு உட்காந்து பேசுறாங்க, நம்மளோட ராஜ்யத்தை அடுத்த யார்கிட்ட அரசரா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ராணி சொல்றாங்க, நமக்கு இருக்கிறது 2 பிள்ளைங்க, ராமு சோமு 2 பேரு, யாராவது ஒருத்தத்தை தான் கொடுக்கணும். சோ நீங்க இதை நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ராஜா நல்லா யோசனை பண்ணிட்டு மறுநாள் காலையில அவங்களோட அமைச்சரோட சேர்ந்து அந்த ராமுவையும் சோமுவையும் வர சொல்றாங்க. சோ ராமுவும் சோமு ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க வர சொல்றதுக்கு முன்னாடி அவங்களை பத்தி ஒரு சின்ன கிளிப் பார்த்துடலாமா? ராமு அவன் ரொம்ப பொறுப்பானவன், அவன் தான் மூத்த பையன். அவன் ரொம்ப பொறுப்பானவன், அமைதியானவன், யார்கிட்டயும் போய் சொல்ல மாட்டான், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பான், எது சொன்னாலும் புரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்க நல்ல கருத்தை மட்டும் எடுத்துட்டு பண்ணுவான். வாங்க நம்ம ஹீரோ சட்டை போலாம். யாரு? சோமு தான். அவன் ரொம்ப குறும்புக்காரன். அவன் தான் நம்பர் 2. அவன் ரொம்ப குறும்புக்காரன். ஆனா அவன் என்ன பண்ண மாட்டான், திருட மாட்டான், பொய் சொல்ல மாட்டான். ஆனா அவனோட குறும்புத்தனத்தால பெரியவங்களை கொஞ்சம் அவன் என்ன பண்ணுவான், ஒரு மன கஷ்டப்படுத்துவான். ஆனா அவன் நல்லவன், அவனும் நல்லவன் தான். சோ அவங்க 2 பேரையும் இப்ப கூப்பிடுறாங்க. 2 பேரும் வந்துட்டாங்க. வந்தோடனே ராஜா சொல்றாங்க, நான் எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. சோ நம்மளோட அரசாங்கத்தை அவங்க யார்கிட்ட ஒப்படைக்கணும். நான் உங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறேன். அந்த பரீட்சையில யார் ஜெயிச்சு வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அரசாங்கத்தை யார்கிட்ட கொடுக்கணும் நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராமுவும் சோமும் சரின்னு சொல்லிட்டு, சரிப்பா நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் அதை அப்படியே கேட்கிறேன் அப்படின்னு ராமும் சொல்றான். சோமு இருக்கான்னு அவன் சொல்றான், நீங்க முதல்ல சொல்லுங்க, நான் அது கரெக்டா இல்லையான்னு யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றான். உடனே அரசாங்கத்துல இருந்து அந்த ராஜா சொல்றாரு, நான் உங்க 2 பேத்தையும் கொண்டு போய் ஒரு நடு காட்டு பகுதியில இறக்கி விடுவேன். உங்களுக்கு நான் என்னத்தை யார்கிட்ட கொடுக்கணும் நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராமுவும் சோமும் சரின்னு சொல்லிட்டு, சரிப்பா நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் அதை அப்படியே கேட்கிறேன் அப்படின்னு ராமு சொல்றான். சோமு இருக்கான்னு அவன் சொல்றான், நீங்க முதல்ல சொல்லுங்க, நான் அது கரெக்டா இல்லையான்னு யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அரசாங்கத்துல இருந்து அந்த ராஜா சொல்றாரு, நான் உங்க 2 பேத்தையும் கொண்டு போய் ஒரு நடு காட்டு பகுதியில இறக்கி விடுவேன். உங்களுக்கு நான் எந்த இதுவுமே கொடுக்க மாட்டேன். நீங்க வெறும் கையோட தான் அந்த காட்டுக்குள்ள நான் உங்களை இறக்கி விடுவேன். கரெக்டா 1 மாசம் கழிச்சு அதே இடத்துல நான் உங்களை எங்க இறக்கி விட்டேன்னா அங்க நான் திருப்பி உங்களை நான் கூப்பிட்டுப்பேன். ஆனா நீங்க 2 பேரும் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்களோ அந்த பொருளோட எடை அதை வச்சு நான் உங்களும் அரசாங்கம் யார்கிட்ட கொடுப்போம் நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. உடனே ராமுக்கு சோமுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும். என்னது நடுக்காட்டுக்குள்ள நம்ம போய் என்ன செய்ய போறோம், நம்ம கிட்ட என்ன பொருள் வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில வராங்க. ஒரு குதிரை ஓட்டியை கூப்பிடுறாங்க. அந்த குதிரை ஓட்டி என்ன பண்ணாருன்னா 2 பேரையும் ராமுவும் சோமையும் அவங்களோட அந்த ராஜாக்கள்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுருப்பாங்களே நல்லா ஜிகு ஜிகு, அதெல்லாம் எதுவுமே போடல, சாதாரண ஒரு வேஷ்டியும் ஒரு சட்டையும் கட்டி அந்த 2 இளவரசர்களையும் கொண்டு போய் நடு காட்டுக்குள்ள இறக்கி விட்டுட்டு வர்றாங்க. அது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செழிப்பான காடு, ஒரு நீர்நிலையா இருக்கும், நல்ல நிறைய தண்ணி ஓடுற செழிப்பான காட்டுக்குள்ள கொண்டு போய் அந்த தேர் ஓட்டி அதை இறக்கி விட்டுட்டு வந்துடுறாங்க. உடனே அப்ப ராமும் சோமும் சொல்றாங்க, சரி ராமு நீ இந்த சைடு போ, நான் அந்த சைடு போறேன் அப்படின்னு சொல்லி ராமு சொல்றான். அப்ப சோமு என்ன சொல்றான்னா, அதெல்லாம் கிடையாது, நீ எங்க போறியோ அங்கதான் நானும் வருவேன்னு சொல்றான். அப்ப ராமு என்ன சொல்றான்னா, இல்லடா நம்ம 2 பேருமே எதிர் திசையில போனோம்னா திருப்பி நம்ம சந்திக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு 2 பேர் கொஞ்சம் வாதாடிட்டு அவங்க சொன்ன மாதிரி கரெக்டா அண்ணன் சொன்ன மாதிரி என்ன பண்ணா தம்பி கேட்டுக்கிறான். அவன் எதிர் திசையிலே போயிடுறான். சோ இப்படி போயிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் போகும்போது அங்க ராமுக்கு அவங்க 2 பேரும் நடு காட்டுக்குள்ள நிக்கிறாங்க. அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் ராமு கொஞ்சம் தூரம் போகும்போது அங்க ஒரு அழகான பிள்ளையார் கோவில் ஒண்ணு வருது. அந்த பிள்ளையார் கோவில் படியில உட்காந்துட்டு ராமு பிள்ளையாரப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது பிள்ளையாரப்பான்னு சொல்றாங்க. அப்ப பிள்ளையாரப்பா சொல்றாங்க, அதான் தெரியுது பத்தியா ஆறு, அதுல இருந்து எனக்கு 108 குடம் தண்ணி எடுத்து ஊத்து, நான் உனக்கு கொலக்கட்டை தருவேன்னு சொல்றாங்க. ராமு குட் பை தானே, ஆமாவா இல்லையா? எஸ். ராம என்ன பண்றாங்கன்னா அதே மாதிரி 108 குடம் எழுத அந்த பிள்ளையார் நல்ல குளிர அபிஷேகம் பிள்ளையாரை பார்த்து நல்ல குளிர 108 குடம் தண்ணி எடுத்து ஊத்துனோட அந்த பிள்ளையாரப்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. உடனே அந்த பிள்ளையாரப்ப என்ன பண்ணாராம், போதுங்கிற அளவுக்கு கொலக்கட்டை எடுத்து கொடுத்தாராம். வாங்க நம்ம அந்த பக்கம் சோமு என்ன செய்யறான்னு பார்ப்போம்.
சோமுட்ட போயிட்டு அவனுக்கும் அந்த சைடு அதே மாதிரி ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சான். அப்ப சோமு போயிட்டு, ஷோ எங்க அப்பா வயசாயிடுச்சு தவிர கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, என்ன போய் நடுக்காட்டுல விட்டுறாரு, எனக்கு பசிக்குது, நான் இப்ப என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் முன்னாடி நின்று அவங்களோட அப்பாவை சத்தம் போட்டுட்டு இருந்தான். அப்ப கடவுள் முன்னாடி வந்து, நீ கவலைப்படாத, நீ எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 10 குடம் தண்ணி எடுத்து விட்டு நான் உனக்கு ஒரு கொலக்கட்டை தருவேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அதுக்கு சோமு இடுப்புல கை வச்சு, நான் யாரு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய இளவரசன் தெரியுமா, என்ன போய் நீ தண்ணி எடுத்து சொல்றியா, அவன் கொலக்கட்டே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரை எதிர்த்து பேசிட்டு அவன் பட்னியாவே போயிடுறான். அப்ப பாருங்க, ராம சொன்ன பேச்சு கேட்டோன்னே அவனுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு கொலக்கட்டை கிடைச்சது. அப்படித்தானே? சோமு வேண்டாம், நான் இளவரசன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான், ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னான். சோ அவனுக்கு கொலக்கட்டை கிடைக்கல, அவன் பட்னியாவே நடந்துட்டு இருந்தான். இப்படியே கொஞ்சம் தூரம் நடக்க என்ன ஆயிடுச்சுன்னா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த தூரத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஆலமரம் இருக்கும், அந்த ஆலமரத்துல பொந்து இருக்கும். வழிபோக்கெல்லாம் போறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த பொந்துலதான் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கிட்டு மறுநாள் காலையில எழுந்திரிச்சு போவாங்க. சோ அதே மாதிரி ஆலமரத்தை பாத்துருவான். ராமோன்னு அந்த ஆலமரத்துக்குள்ள போறான். அங்க ஒரு அழகான கிளியக்கா இருக்கா. யார் இருக்கா பொந்துக்குள்ள? கிளியக்கா இருக்கா. அப்ப அவன் அந்த ரூம்குள்ள போனோடனே அந்த பொந்து வந்து நல்லா அழகா ரூம் மாதிரியே இருக்கு. அந்த ரூம்குள்ள போனோடனே அவன் வந்து என்ன பண்ணான்னா உள்ள போய் பாக்குறான். அந்த இடமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டர்ட்டியா அழுக்கா ரொம்ப அசுத்தமா இருக்கு. அவனுக்கு அதை பார்த்தோன்னே அவன் மூக்கு பொத்திட்டேதான் அந்த பொந்துக்குள்ள போறான். அங்க போனா கிளியக்கா என்ன பண்ணான்னா தன்னோட ரெக்கையை எடுத்து அவன் என்ன பண்ணிட்டு இருந்தா, விசிறி விட்டு அவன் வந்து ஜாலியா உட்கார்ந்துட்டு இருந்தா. அப்புறம் ராமுவை பார்த்தோன்னே கிளியக்கா சொன்னா, இல்லங்க, நீ யாரு, எதுக்கு என் பொண்ணுக்குள்ள வந்த அப்படின்னு ராமுட்ட கேட்கா. அப்ப ராமு சொல்றான், கிளியக்கா இப்ப நைட் ஆயிடுச்சு, நான் இந்த காட்டுக்கு ரொம்ப புதுசு, எனக்கு தங்குறதுக்கு வேற இடம் கிடையாது, எனக்கு நீங்க இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் இங்க ஓரமா படுத்து எழுந்திரிச்சிட்டு போவேன் அப்படின்னு. அப்புறம் கிளியக்கா யோசிச்சுட்டு, சரி நான் உனக்கு உதவி செய்வேனா, நீ எனக்கு என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்ப ராமு சொல்லுவான், என்கிட்ட எதுவுமே இல்லை கிளியக்கா, என்கிட்ட ஆனா கொலக்கட்டை இருக்கு, நீ சாப்பிடுறியா அப்படின்னு கேட்பான். நான் கொலக்கட்டை சாப்பிடுவேன், ஆனா நீ எனக்கு வேற ஒரு உதவி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாக்கா, என்ன உதவி அப்படின்னு சொன்னேன், என்னோட இடத்த ஃபுல்லா நீ சுத்தம் பண்ணி கொடுத்தேன்னா நீ இந்த காட்டுல எத்தனை நாள் இருக்கியோ அத்தனை நாள் நீ தங்கிக்கலாம்னு சொல்லிட்டான். உடனே ராமு சொன்னா கேட்பானா? கேட்பான். ஏன்னா அவன் உங்களை மாதிரி நல்ல பையன். சோ என்ன பண்ணான், ராமு வந்து அந்த இடத்த ஃபுல்லா நல்லா அழகா கிளீன் பண்ணி அதோட பெட்டெல்லாம் தூசி தட்டி அதை அவ்வளவு அழகா பண்ணி கொடுத்துட்டான். சோ கிளியக்காவுக்கு ரொம்ப ஹாப்பி. கிளியக்கா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இருக்கிற வரைக்கும் நீ இந்த பொந்து மரத்துல நீ வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாங்க நம்ம சோமு என்ன செய்யலாம்னு பாக்கலாம். சோ சோமு அதே மாதிரி அவனும் நடந்து போறான். அவனுக்கும் அதே மாதிரி ஒரு ஆலமரம் பொந்து வரும், அங்கேயும் ஒரு கிளியக்கா இருக்கான். இவன் போயிட்டு அவன் போகும்போது என்ன பண்றான்னா, ரொம்ப என்ன சொல்றது, காலை உதறிட்டு கையை உதறிட்டு அப்படியே அந்த இதுக்குள்ள போயிட்டு காலால அந்த இறகெல்லாம் தள்ளி விட்டுட்டே போறான். அப்ப கிளியக்காவது கேட்கறான், நீ யார், நீ இவ்வளவு அதிகாரமா நீ உள்ள வரையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவன் சொல்றான், நான் வந்து இந்த நாட்டோட இளவரசன், நான் வந்து இங்க தங்குறப்போ நான் இந்த நாட்டோட இளவரசன், நான் எப்படி உனக்கு இடத்த சுத்தம் பண்ண முடியும், நீ தான் எனக்கு இடம் சுத்தம் பண்ணி தரல, எனக்கு நீ இடம் சுத்தம் பண்ணிட்டா நான் இங்க வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கிளியக்கா சொல்லுவா, இது என்னோட மரம், என்னோட பொந்து, நான் அழகா அதை பொந்து மாதிரி பண்ணி நான் என்னோட ரெக்கையெல்லாம் வச்சு எனக்கு மெத்த வச்சு நான் என்னோட சுகத்துக்காண்டி தான் நான் இது பண்ணிருக்கேன், நான் உனக்கு வந்து நான் சுத்தம். அதுக்கப்புறம் 2 பேரும் வாதாடி சண்டை போட்டு ஓரளவுக்கு வசதியா பிரிச்சுக்கிறாங்க அந்த பொண்ணை. சரி நீ இந்த நாட்டோட மன்னரோட பையன் சொல்ற, அதனால இந்த பதில நான் படிக்கிறேன், அந்த பதில நீ இருப்பா அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன பண்றான்னா அதை வந்து நான் அந்த பதில படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சோம்பு வந்து சோம்பேறி பையன் தானே. சோ அவனு என்ன பண்ணா அதே அடுக்குல சும்மா காலிட்டு மட்டும் தள்ளி விட்டுட்டு அதிலே படுத்துக்கிறான். ஆனா ராமு அவங்க நல்லா நீட்டா கிளீன் பண்ணி கொடுத்ததுனால அவன் ஹாப்பியா தூங்கினான். சோமுக்கு இங்க ஒரே கொசுக்கடி ஒரே அரிப்பு, அவனால தூங்கவே முடியல, அப்படியே விடிஞ்சிருச்சு. சரி விடிஞ்சோடனே கிளியக்கா 2 சைடுமே கிளியக்கா என்ன சொன்னாங்கன்னா, ஓகே பாய், நான் பறந்து போயிட்டு நான் நைட்டு தான் வருவேன், நீயும் வேலைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராமு அடடா வேலைக்கு போக சொல்றாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கிளியக்கா சொல்லுவா, இப்படியே போனேன்னா ஒரு மர வியாபாரி இருப்பான், அவன் உனக்கு வேலை கொடுப்பான், நீ போய் அங்க போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லுவான். இன்னும் கிளியக்கா வந்து கிளியக்காக்கு தான் அவன் ஹெல்ப் பண்ணல, நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணாதான் நமக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப சோமுக்கு கிளியக்கா ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா மாட்டாங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உடனே சோமுக்கு என்ன செய்யணும்னே தெரியல, உட்காந்துட்டே இருந்தான். சோ 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா அந்த காட்டுல ஆப்போசிட் திசையில கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. அங்க ஒரு மர வியாபாரி இருக்காங்க.
அந்த மர வியாபாரிகிட்ட போயிட்டு ராமு போயிட்டு சொல்றான், எனக்கு ஒரு வேலை போட்டுட்டாங்க ஐயா, நான் வந்து வேலை பார்க்கணும். அவன் வந்து இதுவரைக்கும் எங்கேயுமே என்ன சொல்லல, நான் ராஜாவோட பையன், நான் இளவரசன், நம்ம யார்கிட்டயுமே சொல்லல. அப்போ அவர் வந்து சொன்னாரு, உங்களுக்கு என்ன வேலை தம்பி தெரியும் அப்படின்னு, நீங்க என்ன வேலை கத்து கொடுத்தாலும் நான் செஞ்சுப்பேயா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மரியாதை வந்து அந்த முதலாளிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, நாற்காலி எப்படி செய்யணும், சேர் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமுக்கு வந்து பொறுமையா சொல்லி கொடுத்தாரு. அப்ப ராமு அந்த வேலையை கத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணானா, அவன் சின்ன பையன் தானே, சுஸ்பீடா செஞ்சான். அவன் என்ன பண்ணா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 சேர் போல அவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த சைடு போவோமா, சோமு அதே மாதிரி ஒரு மர வியாபாரிகிட்ட போறான். அந்த மர வியாபாரிகிட்ட எனக்கு ஒரு வேலை தா அப்படின்னு கேட்கலாம். அந்த வேலை தா அப்படின்னு சொல்றதே அந்த முதலாளிக்கு கோபம் வந்துச்சு. நம்ம பெரியவங்க எப்படி பேசணும், வாங்க போங்க தானே பேசணும், அது தப்பு தானே குழந்தைகளா. சோ என்ன பண்ணாரு அந்த முதலாளி, நீ இவ்வளவு அதிகாரமா வேலை பார்க்கற, இரு நான் உனக்கு என்ன வேலை கொடுக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த மர தூள் அல்ல சொன்னாரு. அப்புறமேலே பெருக்குமாறு வச்சு கூட்ட சொன்னாரு. அவர் வந்து அவனுக்கு எந்த தொழிலுமே செய்ய கொடுக்கலாம். ஆனா அவன் வந்து என்ன பண்ணாரு, சம்பளமே இல்லாம ஒரு அடிமையா நடத்தினாரு. இது சோமுக்கு வந்து என்ன செய்ய முடியல, புரிஞ்சுக்க முடியல. சோமு வந்து நினைச்சான், ஆஹா நமக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சான். ஆனா அவன் வந்து சம்பளம் இல்லாத வேலைக்காரனா இருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு என்ன தெரியல. இப்போ அவன் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் அவனுக்கு வந்து அது தெரியவே இல்லை. இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அந்த மாதமும் முடிய வந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த காட்டோட அங்க எங்க இறக்கி விட்டாங்களோ அந்த பகுதிக்கு 2 பேருமா வந்தாங்க. பாருங்க குழந்தைங்களா, ராமு கையில நிறைய பிள்ளைய வந்து அவருக்கு டெய்லி சாப்பிடறதுக்கு வந்து கொழுக்கட்டை கொடுத்தாரு. போதுங்கிற அளவுக்கு கொழுக்கட்டை இருந்துச்சு. அந்த கிளியைக்கும் அவனோட அந்த ஃபுல்லா அவன் வந்து கிளீனா வச்சுட்டதுனால அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு என்ன பண்ணா 1000 பொற்காசு கொடுத்தான். சரியா, அந்த மர வியாபாரி என்ன பண்ணாரு, பாத்தீங்கன்னா ஒருத்தர வேலை பார்க்கும்போது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 சேர் தான் அவங்களால செய்ய முடிஞ்சது. இப்போ ஒரு சின்ன சுறுசுறுப்பான பையன் வந்ததுனால அவரால் ஒரு நாளைக்கு 10ல இருந்து 20 சேர் கொடுக்க முடிஞ்சது. ஸோ அவருக்கு லாபமும் அதிகமா வந்தது. அதனால அவன் கிளம்பணும்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணாருன்னா, அவரால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு அவனுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸாவோ ஒரு பணமாவோ என்ன கொடுக்கணுமோ அது ஒரு பெரிய மூட்டை மாதிரி கட்டிட்டாரு. ஸோ ராம என்ன பண்ணா, இவ்வளோத்தையும் தூக்கிட்டு அவனால நடக்க முடியாம இழுத்து நடந்து கொண்டு வந்து அந்த எங்க இறக்கி விட்டாங்களோ அங்க நின்னான். நம்ம சோமு இருக்கார்ல, சோமு வரும்போது பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணல, பிள்ளையாருக்கு ஹெல்ப் பண்ணல. சோ கொலக்கட்டை கட். 2வது கிளியக்காக்கு ஹெல்ப் பண்ணல. சோ அவனுக்கு அதுக்குண்டான ரூம் ரெண்ட்ஸும் கட். அடுத்து என்ன பண்ணாரு, மர வியாபாரிட்ட அவன் ஒழுங்கா நடந்துக்கல. அதனால என்ன பண்ணாரு, போனா போதும் ஒரே ஒரு தூள் மூட்டை மட்டும்தான் அவருக்கு கொடுத்துருந்தாரு. அவன் என்ன நினைச்சிட்டான், ஆஹா நம்மளே தூள் மூட்டை ஒரு மூட்டை சம்பாரிச்சிட்டோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஒரே ஒரு தூள் மூட்டையை எடுத்துட்டு நடந்து வந்து அதே இடத்துக்கு நின்னான். அண்ணாவை பார்த்தோன்னே இன்னைக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடாமோ இந்த காட்டுக்குள்ள நீ இவ்வளவு சம்பாரிச்சியா? ஆமாடா சோமு, எனக்கு நான் மொத்தம் 3 இடத்துக்கு போனேன். 3 இடத்துலயுமே நான் எல்லாமே கரெக்டா செஞ்சேன், அதனால நான் இவ்வளவு சம்பாதிச்சேன். நீ என்னடா பண்ண அப்படின்னு கேட்கும்போது சோமு நம்ம செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அப்பதான் உணர்ந்தான். சோ அந்த 2 பேருமே என்ன செய்யறாங்கன்னா சேர்ந்து அரசவைக்கு போறாங்க. அப்போ அரசவையில என்ன பண்றாங்க, ராஜா வந்து 2 பிள்ளைங்களையும் கூப்பிட்டுட்டு 2 பேரும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குழந்தைகளே இப்ப யாரு சொல்லுங்க, அடுத்த மன்னர் யாரு, ராமுவா சோமுவா? எஸ், ராமு தான் அடுத்த மன்னர் ராமு. சரியா? சோ இதுல நம்ம என்ன தெரியும்னா, நம்ம பெரியவங்களை மதிக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. நம்ம எது செஞ்சாலும் நம்ம கரெக்டா செஞ்சோம்னா நம்ம என்ன செய்யணுமோ அதுல இருந்து 10 மடங்கா நமக்கு திரும்பி வரும். ஸோ இந்த கதை பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க. நான் மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். என்னென்ன கொஸ்டின்ஸ் சொல்லி ஞாபகம் வச்சு என்ன பண்ணுங்க, எனக்கு கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. பாய், அடுத்த கதையில பார்க்கலாம்.